அந்த பாடலை பாடுபடியாக அருமை மகள் சண்முக பிரியாவை இயேசு கிறிஸ்து நாமத்தில் அழைக்கிறேன். அந்த பாடலை தொடக்கத்திலிருந்து பாடும்படியாக அழைக்கிறேன். பாடலாம். அபிஷேகம் இல்லாத ஆராதனை வேண்டாம் ஐயா, உன் அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, சுட்டெரிக்கும் ஆவியை ஊற்றுமையா, என் சுயங்கள் மாறிட வேண்டுமையா, சுகமாய் நான் வாழ்வேனையா, சுகமாய் நான் வாழ்வேனையா, அபிஷேக வாழ்க்கையாய் மாறிடவே, அபிஷேகநாதரே வாருமையா, உன்னதத்தின் ஆவியை ஊற்றுமையா, உமக்காய் நான் வாழ்வேனையா, உன்னதத்தின் ஆவியை ஊற்றுமையா, உமக்காய் நான் வாழ்வேனையா, அபிஷேகம் இல்லாத ஆராதனை வேண்டாம் ஐயா, உன் அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, அனலுமின்றி குளிருமின்றி வேண்டாமையா, அனலோடு ஆராதனை செய்யணும் ஐயா, அனலுமின்றி குளிருமின்றி வேண்டாமையா, அனலோடு ஆராதனை செய்யணும் ஐயா, ஆர்ப்பரித்து உம்மில் நான் ஆராதிக்க, ஆர்ப்பரித்து உம்மில் நான் ஆராதிக்க, ஆனந்த தைலத்தை ஊற்றுமையா, ஆனந்த தைலத்தை ஊற்றுமையா. ஆமென். ஆமேன், 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 ஆமேன். அப்படியே ஒரு இறுதி ஜெபம் சொல்லுமா சண்முக பிரியா. இறுதி ஜெபம், நன்றி உள்ள ஜெபம், நீங்கள் ஏறெடுத்த நீங்கள் சொன்ன வசனம். அற்புதமான இந்த வேளையில் கூட இந்த வசனங்களை உம்முடைய தூய ஆவியினால் துணை கொண்டு பேசியமைக்காக நன்றி. எப்படி நடத்த வேண்டும், என்ன வசனங்களுக்கு படிச்சாலே நமக்கு புரியாது, எப்படி நம்ம விளக்க சொல்ல போறோம் அப்படின்னு எண்ணி, இருந்தாலும் நம்ம ஐயா சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நான் வசனத்தை படித்தேன். ஆனாலும் கூட அதில் இருக்கக்கூடிய உட்பொருள்களை எனக்கு விளக்கி நீரே என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன செயல்பாடுகள் அனைத்தையும் இணைத்து இந்த வேலை இந்த வேலையில் அனைவருக்கும் முன்னிலையும் கூற வைத்தமைக்கா உமக்கு நன்றி அடிக்கிறேன். நன்றி. ஆமென், ஆமென். இறுதி ஜெபம், இறுதி ஜெபம், இறுதி நன்றி ஜெபம் வேகமாய். ஆமென். எங்கள் அன்பை நேசித்த எங்கள் அருமையான தகப்பனே, ஆண்டவரே இந்த சண்முக பிரியாவை ஆண்டவரே நாங்கள் என்னமோ நினைத்தோப்பா, வாய் பேசாத அமைதியாக இருந்து தன்னைத்தான் முடியாது முடியாது என்று சொல்லி கொண்ட மகளை ஆண்டவரே, இன்றைக்கு அவள் ஒரு ஆசிரியை என்பதை விளக்கி ஆண்டவரை சொல்வதற்கு நீர் அப்பா அவளை நீர் பயன்படுத்தியதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு ஆசிரியர் எப்படி நம்மளுக்கு பாடத்தை விளக்கி சொல்வார்களோ அதே போல் அவள் எடுத்துக்காட்டோடு எங்களுக்கு விளக்கி சொன்னது அருமையாக இருந்தது தகப்பனே. அந்த மகள் ஆண்டவரே ஒரு வேற்று புறஜாதியை சேர்ந்த மகளாக இருந்தாலும் அவளை நீர் சிறு வயதிலேயே உம்முடைய ஊழியத்திற்காக நீர் அழைத்திருக்கிறீர் தகப்பனே. அதற்காக நன்றி ராஜனே. அவளை எப்படி பயன்படுத்தி பக்குவப்படுத்தி அப்பா அவளுடைய வேதனை கூட ஆண்டவரே அவளுடைய மனதை நீர் பக்குவப்படுத்துவதற்காகத்தான் அவளுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. இன்றைக்கு இவ்வளவு தூரமாக ஆண்டவரே அவள் அப்பா அந்த வசனங்களை எடுத்து வாசிக்கவும் ஆண்டவரே அருமையான பாடல் ஆண்டவரே. இவ்வளவு நாள் அவள் வாய் துறக்காது இருந்தது ஆண்டவரே. அப்பா நாங்கள் நினைத்து கூட பார்க்காத ஆண்டவரே அவளுடைய குரல் வளமை ஆண்டவரே. இன்றைக்கு அப்பா ஒரு அருமையான பாடலை இதுவரைக்கும் நாங்கள் கேட்க கூடாத பாடலை ஆண்டவரே அப்பா வசனத்தோடு கூடிய அந்த பாடலை ஆண்டவரே அவள் பாடியது அப்பா. நீர் அவளை வல்லமையாக இன்னும் நீர் பயன்படுத்துவீர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ரஜினி. ஆம் தகப்பனே, அந்த மகள் மூலமாக இனி எத்தனையோ ஆன்மாக்கள் ஆசிர்வதிக்கப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம்ப்பா. அந்த மகளை ஆண்டவரே நீர் மென்மேலும் ஆசிர்வதித்த தகப்பனே. நீர் சிறு வயதில் அவளை அழைத்த தேவன் ஆண்டவரே
அவளுக்குரிய திட்டத்தை நீர் வகுத்து வைத்திருக்கிறீரப்பா. அது பிரகாரமாக அவளை நீர் இந்நாள் வரைக்கும் வழி நடத்திய தேவன் ஆண்டவரே, இனிமேலும் ஆண்டவரே அவளையும் அவள் குடும்பங்களையும் ஆசிர்வதித்து தகப்பனே, எங்கள் குழுவிற்கு ஒரு அருமையான சகோதரியை நீர் கொடுத்த ஆண்டவரே, அவள் வாய் திறக்கும்படி நீர் செய்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி, இந்த மாலை வேளையில் ஆண்டவரே எங்களுக்கு அப்பா, எங்கள் அனைவரும் ஆண்டவரே எங்கள் செவிகள் திறந்து அந்த வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் விளக்கத்தோடு கேட்டு பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, நேற்றும் ஆண்டவரே இன்றும் ஆண்டவரே அந்த வார்த்தை வழியாக நீர் எங்களோடு பேசியதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோப்பா. ஆம் தகப்பனே, யாரும் நிரந்தரமற்ற வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறப்பா. ஆனால் நீங்கள் எங்களை அழைத்திருக்கிறீரப்பா, எங்களை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எவ்வளவு நாள் எங்களுக்கு இந்த உலகத்தில் நீர் வாழ வைத்திருக்கிறீரோ அவ்வளவு நாட்கள் அப்பா உம்முடைய இறை வார்த்தையை நாங்கள் தியானித்து அதை அப்பா விளக்கி கூறக்கூடிய ஞானத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் தருவீர் என்ற நம்பிக்கையோடு அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்பா உம்முடைய தூய ஆவியின் வல்லமை கொண்டு எங்களை நீங்க வழி நடத்தினப்பா. மனிதனால் ஆண்டவரே எங்களால் நடத்த முடியாத ஆண்டவரே, ஆனால் உம்முடைய தூய ஆவியின் வல்லமை கொண்டே எங்களை நீர் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் இந்த அருமையான குழுவை நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசிர்வதித்து தகப்பனே, இந்த குழு வழியாக நாங்கள் இன்னும் மென்மேலும் ஆண்டவரே எங்கள் உடலாலும் உள்ளத்தாலும் எங்கள் நாணத்தாலும் ஆண்டவரே நாங்கள் அறிவு பெற்ற ஆண்டவரே சிறந்து விளங்குகிற பிள்ளைகளாக அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீர் என்ற நம்பிக்கையோடு இரவு நேரம் முழுவதும் உம்முடைய அக்னி ஸ்தம்பத்தால் அப்பா எங்களை நீர் பாதுகாக்க போவதற்காக நன்றி செலுத்தி அப்பா வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க. அப்பா வர முடியாதவர்களையும் ஆண்டவரே இந்த இறை செய்தியை ஆண்டவரே அவர்கள் தவற விட்டு இருக்கலாம்ப்பா, ஆனால் ஆண்டவரே அவர்களை அப்பா மறுபடியுமாக ஆண்டவரே அவர்கள் அப்பா அந்த இறை செய்தியை கேட்கும்படி நீர் ஆசிர்வதிக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆமாப்பா, இரவு நேரம் முழுவதும் எங்கள் அனைவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். உம்முடைய பரிசுத்தாவி பிரசனத்தால் ஆண்டவரே நாளை காலை பொழுதை எங்கள் அனைவருக்கும் காணக்கூடிய உம்முடைய கிருபையை நீர் தரப்போவதற்காக நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த சிறு மன்றாட்டை தாழ்மையோடு உம்முடைய பாதப்படியில் ஒப்படைக்கிறேன் எங்கள் அருமையான ஜீவன் உள்ள ராஜனே. ஆமேன். அல்லேலூயா. ஆமென் ஆமென் அல்லேலூயா. ஆமென் ஆமென் அல்லேலூயா. ஏசப்பா, இந்த அருமையான மாலை பொழுதினிலே ஒரு இந்து சகோதரி மூலமாக நீர் அந்த மகளை கொண்டு வந்து நாங்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அறியாத, தெரியாத, இதுவரை தெரிந்து கொள்ளாத பாடல்கள் வழியாக, வார்த்தைகள் வழியாக, தன்னுடைய அனுபவத்தின் வழியாக அருமையாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வைத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் அந்த மகளை தொட்டு ஆசீர்வதித்ததைக்காய் நன்றி. அதுபோல நீர் எங்களையும் தொடுங்க ஆண்டவரே. எங்கள் அறிவு கண்களை திறந்தரலும் அப்பா. நாங்கள் இன்னும் மண்ணு போலதான் இருக்கிறோம், ஒன்றுக்கு உதவாமல் இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களையும் எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. இந்த மகள் தான் எங்களுக்கு ஒரு சிற்பியாக இருக்கிறாள். எங்களில் உள்ள ஒவ்வொரு குறைகளையும் செதுக்கி எடுத்தாள். இறை வார்த்தையின் வழியாக எங்களை பலப்படுத்தினாள். உம்முடைய வல்லமையினால் இந்த மகளை பேச வைத்தீரேப்பா. புறஜாதி மக்களோடு இன்று பேசுவார்கள் என்று சொல்லி வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்தீரப்பா. அந்த வசனத்தை ஆவியானவரே நீர் எங்களுக்கு தரப்போவதற்காய் நன்றி. நீங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவதற்காய் நன்றி. நீர் எங்களை தொடும் ஆண்டவரே. இயேசுவே, நீர் தொட்டால் போதும் என் நினைவெல்லாம் அற்புதமாகும். இயேசுவே, நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை 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 ஆராதனை. நாவசைத்து பேசாத என் நாவும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாட செய்தீரே. நாவசைத்து பேசாத
என் வாயும் கூட வகை கீதங்கள் பாட செய்வீரே, பாட செய்வீரே. இயேசுவே நீர் தொட்டால் போதும், என் நினைவெல்லாம் அற்புதமாகும். எவ்வொலியும் கேட்காத என் காதும் கூட அயராது உன் வார்த்தை கேட்க செய்வீரே. எவ்வொலியும் கேட்காத என் கூட அயராது உன் வார்த்தை கேட்க செய்வீரே, கேட்க செய்வீரே. ஆண்டவரே, மக்களிடத்தார யாவரும் ஆண்டவரின் மக்கள். ஏசாயா 56 அதிகாரம், ஏசாயா 56 அதிகாரம் 6 வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. வாசிக்க கேட்போமா? ஏசாயா 56 அதிகாரம் 6 வசனம். ஆமென். ஆமென். ஆண்டவருக்கு திருப்பணி செய்வதற்கும், ஆண்டவருக்கு திருப்பணி செய்வதற்கும், அவரது பெயர் மீது அன்பு கூறுவதற்கும், அவரது பெயர் மீது அன்பு கூறுவதற்கும், அவர் தம் ஊழியராய் இருப்பதற்கும், அவர் தம் ஊழியராய் இருப்பதற்கும், தங்களை ஆண்டவரோடு இணைத்துக் கொண்டு, தங்களை ஆண்டவரோடு இணைத்துக் கொண்டு, ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தாது கடைபிடித்து, ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தாது கடைபிடித்து, தம் உடன்படிக்கையை உறுதியாக பற்றிக் கொள்ளும், தன் உடன்படிக்கையை உறுதியாக பற்றிக் கொள்ளும் பிற இன மக்களை குறித்து ஆண்டவர் கூறுவது. பிற இன மக்களை குறித்து ஆண்டவர் கூறுவது. 7 வசனம். அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன், அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன், இறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் அவர்களை மகிழ செய்வேன், இறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் அவர்களை மகிழ செய்வேன், அவர்கள் படைக்கும் எரி பலிகளும் மற்ற பலிகளும் என் பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும், அவர்கள் படைக்கும் எரி பலிகளும் மற்ற பலிகளும் என் பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனெனில் என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறை மன்றாட்டின் வீடு என அழைக்கப்படும். ஏனெனில் அவர்கள் படைக்கும் எரி பலிகளும் மற்ற பலிகளும் ஆண்டவருடைய பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனெனில் என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறை மன்றாட்டின் வீடு என்று அழைக்கப்படும். சிதறிப்போன இஸ்ரேல் 8 வசனம். சிதறிப்போன இஸ்ரேல் மக்களை ஒருங்கே சேர்க்கும் என் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது, அவர்களுள் ஏற்கனவே கூட்டி சேர்க்கப்பட்டவர்களோடு ஏனையோரையும் சேர்த்துக் கொள்வேன். ஆமென். ஆமென். என்ன அருமையான வெளிப்பாடு கொடுக்கிறார் பாருங்க ஆண்டவர். நேற்று நான் வெளியில் செல்ல வேண்டிய ஒரு காரியம் இருந்தது, பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு. ஆனால் ஆவியானவர் ஒரு 10:30 மணி இருக்கும்பொழுது எனக்கு ஒரு கால் வருகிறது. அந்த கால் வரும் பொழுது எங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ண வரேன்னு சொன்னீங்க, ஏன் வரல என்று சொல்லி என்னை கூப்பிடுகிறார்கள். அவர்கள் பிரஜாதி மக்கள், இந்துக்கள், ஆண்டவரை முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை. இருந்தாலும் வாஞ்சையோடு ஆண்டவருடைய ஜெபத்திற்காக இயங்குகிற பிள்ளைகள். எனக்கு ஒரு கால் வருகிறது. நான் படுத்து கொண்டு இருக்கிறேன். கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து விட்டு போகலாம் என்று சொல்லி கோவை வரை போக வேண்டும். அந்த நேரத்தில் ஒரு கால் வருது. என்னங்க பிரதர், ஜபிக்கிறதுக்கு வரேன்னு சொன்னீங்க, உங்களுக்காக நாங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணுறோம் என்று சொன்னாங்க. அப்பொழுது நேற்று அவர்கள் வீட்டிற்கு நான் சென்ற பொழுது ஆவியானவர் இந்த வசனங்களை எனக்கு தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிற இன மக்களை குறித்து ஆண்டவர் கூறுவது, பிற இன மக்களை, இந்து முஸ்லீம் யாராக இருந்தாலும் சரி,
நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவேண்டல் செய்யப்படும் எண்ணத்தில் அவர்களை மகிழ செய்வேன். அவர்கள் படைக்கும் எரிபலிகளும் மற்ற பலிகளும் என் பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும். எப்படி ஜெபிச்சாலும் சரி, அவங்க எப்படி மன்றாட்டை எடுத்தாலும் சரி, எல்லாம் ஆண்டவருடைய பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனெனில் என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறை மன்றாட்டின் வீடு என அழைக்கப்படும் என்ற வாக்கு தத்தத்தை நேற்றே கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அததான் ஆவியானவர் மாலை பொழுதிலே பேதுரு 2ஆம் திருமுகத்தின் வழியாக வெளிப்பாடை கொடுத்து, இந்த மாலை பொழுதிலே இன்று இந்த அருமை சகோதரி சண்முக பிரியா ஒரு இந்து சகோதரி மூலமாக இந்த அருமையாக ஒரு இறை வழிபாடை நடத்த ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை மறந்துடாதீங்க. நாம் அனைவரும் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த அருமையான ஒரு வாய்ப்பை தந்த தேவன் வாக்கு தத்தங்களை முதல்ல கொடுத்துடுறார். இப்படிப்பட்ட வாக்குறுதிகளை நமக்கு முதல்ல கொடுத்திருக்கிறார். பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் நாம் வாசித்தோம். எனவே அவருடைய வார்த்தை ஒன்றும் குறைவுபடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை ஒன்றும் குறைபடாது. அதனால தான் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலே மிக அழகாக சொல்லப்பட்டது 20ஆம் வசனம், ஆனால் மறைவில் உள்ள எந்த இறைவாக்கும் எவரது சொந்த விளக்கத்துக்கும் உட்பட்டதல்ல என்பதை நீங்கள் முதலில் அறிய வேண்டும். எவருடைய சொந்த விளக்கத்திற்கு இல்லை, ஆவியானவர் வெளிப்படுத்துவார், நம்ம சொல்லணும். ஆமென். ஆமென். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் கடவுள் அருளியதை உரைத்ததே இறைவாக்கு. தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்படணும். அப்பதான் அவர் கொடுப்பார், வசனங்களை கொடுத்து அதை உரைத்ததே இறைவாக்கு. அதுதானுங்க கூலி. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இதைதான் ஆண்டவர் இன்னைக்கு வெளிப்பாடு கொடுத்தார் என்பதை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் மிக அழகாக எச்சரிக்கை தருகிறார். வாசிக்கலாமா? 2 பேதுரு 2ஆம். ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து வெயிட் உலகத்தின் இருமா. நம் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து அங்க நிறுத்துங்க, ஓடாதீங்க, கமா இருக்கு. ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து உலகத்தின் அழிவு சக்தியிலிருந்து தப்பினவர்கள். உலகத்தின் அழிவு சக்திகளிலிருந்து உலகத்தின் அழிவு சக்திகளிலிருந்து தப்பினவர்கள் மீண்டும் அவற்றில் சிக்கி அவற்றால் ஆட்கொள்ளப்பட்டார். ஆமென். உலகத்தின் அழிவு சக்திகளிலிருந்து தப்பினவர்கள் மீண்டும் அவற்றில் சிக்கி அவற்றால் ஆட்கொள்ளப்பட்டால் அவருடைய பின்னைய நிலை முன்னைய நிலைமையை விட கேடுள்ளதாய் இருக்கும். ஆமென். பின்னைய நிலை முன்னைய நிலையை விட கேடுள்ளதாயிருக்கும். ஆமாம் பார்த்தவர்களே, அது தொடர்ந்து படிச்சுக்கிட்டா ஆவியானவர் உணர்த்துறது தான் இறைவாக்கு. மறைநூலில் எந்த இறைவாக்கும் எவரது சொந்த விளக்கத்திற்கும் உட்பட்டது அல்ல என்பதை நீங்கள் முதலில் அறிய வேண்டும். ஆவியானவர் உணர்த்துவார். ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தைகள் மட்டும்தான் பேசணும். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு ஆராதனை. இயேசுவே உமக்கு ஆராதனை. அன்பை உருவானங்களை அருமை தகப்பனே, இந்த அருமையான வெளிப்பாட்டை கொடுத்தீரே அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ வந்திருக்கின்ற பிள்ளைகள், நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி அப்பா. இந்த குழுவில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இறுதி வரை நிலைத்திருப்பவர்களே, உடைய வாழ்வு நூலிலே எழுதப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் முன் குறித்தீர், முன் அறிந்தீர், அழைத்தீர், ஏற்புடையவராக்கியிருக்கிறேன். உம்முடைய மாட்சியில் பங்கு பெற செய்த கிருபைக்காய் நன்றி. வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும், யூடியூப் வழியாக கேட்கப் போகிற பிள்ளைகளையும் நிறைவாக 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 நீர் ஆசீர்வதிக்கப் போவதற்காய் நன்றியோடு கூடி ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இளவலை இறைவன் தந்தை மகன் தூய ஆவி நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கொருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.